இதை நான் நம்பர்ஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும்னா annually 250 million cars are run by BlackBerry software. இது சிம்பிளான கோட் மட்டும் இல்ல, போயிங் ஏர்பிளேன்ஸ்ல கூட 7 million lines of software code is written by BlackBerry. அது மட்டும் இல்லாம இந்த சக்சஸை பேஸ் பண்ணி BlackBerry QNX they started implementing in medical devices, aerospace systems and also defense technologies. இதோட ரிசல்ட்ஸ் நான் நம்பர்ஸ்ல கொடுக்கணும்னாக்கா கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்ட்க்கு they had 80% gross margins which is huge even when compared to smartphone gross margins, and 30% EBITDA is nothing but earnings before interest, tax, depreciation and amortization. இது வந்து it is a very important metrics in business. So என்னதான் ஸ்மார்ட்போன் மார்க்கெட்ல லூஸ் பண்ணாலும் சரி, BlackBerry they came back, stepped back, worked on something which is actually meaningful and become a phenomenal success in a completely different market segment. So இந்த உலகத்துக்கு வெளியிருந்து பார்க்கிறதுக்கு சில விஷயங்கள் இல்லனா சில நபர்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தெரியலாம், ஆனா ஆக்சுவலா அவங்க சக்சஸ்ஃபுல்லான்றது ஒரு பெரிய கேள்வி. இல்ல சில நபர்கள் ரொம்ப ரிச்சா தெரியலாம், ஆனா ஆக்சுவலி ஆர் தே ரிச்ன்றது பெரிய கேள்வி. நம்ம ரொம்ப ரிச்சாவோ சக்சஸ்ஃபுல்லாவோ தெரியணும்ன்றது அவசியமே கிடையாது. பேக் எண்ட்ல நம்ம எவ்வளவு ஒர்க் பண்ணி வச்சு எந்த ப்ராப்ளமா நம்மளால மீனிங்ஃபுல்லா சால்வ் பண்ண முடியுது, அதனால நம்ம எவ்வளவு நம்மளோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம், எவ்வளவு நம்மளோட வெல்த்தை பில்ட் பண்ணிக்கிறோம்ன்றது தான் இருக்குது. ஸோ இது ஒரு BlackBerry கிட்ட இருந்து நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கணும், உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா build when no one else is watching, build a valuable product. BlackBerry கிட்ட இருந்து நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னா build in silence, let your success make the actual noise.